Hello aspirants, welcome back to TAF IAS Academy. So இன்னைக்கு நியூஸ் ஆர்டிகல்ஸ் டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்க, பர்த் ரேட் இன்ஃபென்ட் டெத்ஸ் ஃபால் இன் இந்தியா ஃபைன்ஸ் சர்வே. ஸோ இது வந்து நமக்கு ரீசெண்டாக கண்டக்ட் பண்ண சாம்பிள் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்வே ப்ரொவைட் பண்ணியிருக்கக்கூடிய டேட்டா. ஸோ இது வந்து ஒரு லேட்டஸ்ட் நமக்கு ஒரு எஸ்டிமேட் தான். இதுபடி பார்த்தோம்னா நம்மளுடைய பர்த் ரேட், டெத் ரேட், இன்ஃபென்ட் மார்டலிட்டி ரேட் எல்லாமே வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ லாஸ்ட் டைம் நம்ம கண்டக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா அந்த டேட்டாவோட ஒரு டெக்கேடல் டிஃப்ரென்ஸ் பாருங்க, 2014 அண்ட் 2024 எல்லாமே வந்து நமக்கு கம்மியாயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பர்த் ரேட் 21 இருந்தால் 2024ல 18.3. ஸோ இட் இஸ் டவுன் பை 2.7 பாயிண்ட்ஸ். லைக்வைஸ் டெத் ரேட் அண்ட் இன்ஃபென்ட் மார்டலிட்டி ரேட்டுமே நமக்கு டவுன் தான் ஆகியிருக்கு. ஓகே, அண்ட் இது எல்லாமே இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெஃபினிஷன்ல இருந்து ஆரம்பிப்போம். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் டெமோகிராஃபி ஆஃப் இந்தியா. ஓகே, ஸோ க்ரூட் பர்த் ரேட் விச் மீன்ஸ் the number of live births per 1000 population. ஓகே, இன் அ கிவன் இயர். அந்த பர்டிகுலர் வருஷத்துல 1000 பேர்ல எவ்வளோ குழந்தைகள் பிறந்திருக்கு, லைவ் பேர்த்ஸ், அதுதான் நமக்கு க்ரூட் பர்த் ரேட். ஓகே, க்ரூட் டெத் ரேட் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் டெத்ஸ் பெர் 1000 பாப்புலேஷன் இன் அ கிவன் இயர். ஸோ நம்ம பெர் 1000க்கு தான் யூஸ்வலா பர்த் ரேட் அண்ட் டெத் ரேட் வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஓகே, அண்ட் IMR இன்ஃபென்ட் மார்டலிட்டி ரேட் பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்ஃபென்ட்ன்றதே 0 to 1 years அந்த குழந்தைகளை தான் இன்ஃபென்ட் அப்படின்னு ரெஃபர் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி பிறந்து ஒரு வயதுக்குள்ள இறக்குற குழந்தைகள், நம்பர் ஆஃப் டெத்ஸ் ஆஃப் சில்ட்ரன் அண்டர் 1 year of age பெர் 1000 லைவ் பேர்த்ஸ். ஸோ 1000 லைவ் பேர்த்ஸ்ல எவ்வளவு குழந்தைகள் பிறந்து இறக்குது ஒரு வயதுக்குள்ள அப்படிங்கிறது தான் இன்ஃபென்ட் மார்டலிட்டி ரேட். அண்ட் இட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இண்டிகேட்டர் டு அண்டர்ஸ்டாண்ட் நேஷன் சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அண்ட் பிரைமரி ஹெல்த் கேர் எஃபிகசி. ஓகே, நம்மளுடைய ஹெல்த் கேர் செக்டருடைய growth அண்ட் அதனுடைய எஃபிஷியன்சியை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் இண்டிகேட்டர் இந்த இன்ஃபென்ட் மார்டலிட்டி ரேட். ஓகே, அண்ட் நேச்சுரல் growth rate, அதாவது இது ஓவராலா the rate at which a population increases or decreases in a given year due to surplus or deficit of births over deaths excluding migration. So இதுல நமக்கு migration calculate பண்ணல. Okay, and natural growth rate இது வந்து rate. Okay, so it is expressed as a percentage and it is also an important index for tracking demographic transition. Okay, இது எல்லாமே நமக்கு demographic change அந்த demography understand பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு இண்டிகேட்டர்ஸ். ஓகே, அண்ட் இது வந்து மைக்ரேஷன் எக்ஸ்க்ளூட் பண்ணி தான் அந்த நேச்சுரல் growth rate வந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம். மைக்ரேஷன் இஸ் another important factor with regard to demographic transition. ஓகே, ஸோ நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சா பர்த் ரேட், டெத் ரேட், இன்ஃபென்ட் மார்டலிட்டி ரேட் எல்லாமே எப்படி கால்குலேட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு கொஸ்டின்ஸில் இந்த டெஃபினிஷனில் தான் ட்ரிக்ஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பர்த் ரேட்னா லைவ் பேர்த்ஸ் பெர் 1000 பாப்புலேஷன், டெத் ரேட் நம்பர் ஆஃப் டெத்ஸ் பெர் 1000 பாப்புலேஷன். ஆனால் இன்ஃபென்ட் மார்டலிட்டிங்கிறது நம்பர் ஆஃப் டெத்ஸ் அண்டர் 1 year of age பெர் 1000 லைவ் பேர்த்ஸ். ஓகே, ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த டெக்கேடல் ட்ரெண்ட் 2014 வெர்சஸ் 2024. ஓகே, பர்த் ரேட் நம்ம என்ன பார்த்துருக்கோம், நம்பர் ஆஃப் லைவ் பேர்த்ஸ் பெர் 1000 பாப்புலேஷன். கரெக்டா? ஸோ இது வந்து நமக்கு 2014ல 21 இருந்தது, 2024ல 18.3 குறைஞ்சிருக்கு. ஸோ இட்ஸ் டவுன் பை 2.7 பாயிண்ட்ஸ். அப்போ பர்த் ரேட் என்ன ஆகிட்டு இருக்கு, ஆக்சுவலி டிக்ளைன் ஆகிட்டு இருக்கு. அண்ட் டெத் ரேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2014ல 6.7 இருந்தது, 6.4 2024ல குறைஞ்சிருக்கு. ஸோ இட் இஸ் மார்ஜினலி டிக்ளைனிங் அகேன். அண்ட் இன்ஃபென்ட் மார்டலிட்டி ரேட் பொறுத்த வரைக்கும் நமக்கு 2014ல 39 குழந்தைகள், ஒரு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் இறந்து போகிற சுச்சுவேஷன் இருந்தது 1000 லைவ் பேர்த்ஸ்ல. வேரஸ் 2024ல அது நமக்கு 24 குறைஞ்சிருக்கு. ஸோ now what does it show? This shows what? Improvement in our primary healthcare efficiency. Okay, முன்னாடி பார்த்தோம்ல அது. So it is significantly improving and it is very very important for nation socio-economic growth and development. Okay, so we are improving. Okay,
அண்ட் இது வந்து நமக்கு நேஷ்னல் லெவல் டேட்டா. இது எல்லாமே நம்ம ஸ்டேட் டு ஸ்டேட்டும் பார்க்கலாம். தமிழ்நாடோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, ஆவரேஜ் அங்கே இருக்கக்கூடிய இன்ஃபென்ட் மார்டலிட்டி ரேட், இது எல்லாமே வந்து நம்ம கேல்குலேட் பண்ணிடலாம். ஓகே, நவ் ரூரல் அர்பன் டிவைட். இப்போ நமக்கு வந்து எப்படி ஸ்டேட் டு ஸ்டேட் டேட்டா டிவைட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்குறோமோ, அதே மாதிரி நம்ம ரூரல் அர்பன் டிவைட், அதாவது ரூரல் ஏரியாஸில் பர்த் ரேட் எப்படி இருக்குது, அர்பன் ஏரியாஸில் எப்படி இருக்குது, சிமிலர்லி நமக்கு இந்த மார்டலிட்டி ரேட், இது எல்லாமே வந்து நம்ம ரூரல் அர்பன் டிவைட் வந்து கேல்குலேட் பண்ணலாம். ஸோ அதுபடி நமக்கு பர்த் ரேட் கேப் எங்கே கிரியேட் ஆயிருக்கு, ரூரல் பர்த் ரேட் வந்து 22.7லேருந்து 20.2, அதாவது 2014 2024 இது வந்து நமக்கு கொஞ்சம் ஃபால் ஆகியிருக்கு. ஓகே, வேரஸ் அர்பன் ஏரியாஸில் அந்த ட்ராப் இன்னுமே அதிகமாக ஆகியிருக்கு. இங்கே 2014ல் 17.4 இருந்தது, அர்பன் ஏரியாஸில் 14.7 டவுன் ஆகியிருக்கு. ஓகே, அண்ட் ஆல்சோ டெத் ரேட் அப்படின்னு பார்க்கும்போது ரூரல் டெத் ரேட் வந்து 7.3 to 6.8, வேரஸ் அர்பன் டெத் ரேட்ஸ் பார்த்தோன்னா கொஞ்சம் 5.5லேருந்து 5.6 இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஸோ இதில் தான் நமக்கு டைவர்ஜன்ஸ் ஏற்பட்டிருக்கு. தட் இஸ் ஒரு டிராஸ்டிக் டிஃபரன்ஸ்னே சொல்லலாம். ரூரல் ஏரியாஸ் பொறுத்த வரைக்கும் டெத் ரேட் வந்து டவுன் ஆகியிருக்கு, வேரஸ் அர்பன் ஏரியாஸில் டெத் ரேட் வந்து அதிகமாகி இருக்கு. ஓகே, அண்ட் IMR சேலஞ்ச், தட் இஸ் இன்ஃபென்ட் மார்டலிட்டி ரேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா அர்பன் ஏரியாஸில் நமக்கு ட்ராப் ஆகியிருக்கு. தட் இஸ் 26லேருந்து 17 கொஞ்சம் நல்லாவே ட்ராப் ஆகிருக்கு, ஒரு 9 பாயிண்ட் ட்ராப் ஆகிருக்கு. வேரஸ் ரூரல் ஏரியாஸ் பொறுத்த வரைக்கும் 43லேருந்து 27 ஒரு 16 பாயிண்ட் ட்ராப் வந்து ஆகியிருக்கு. பட் ஸ்டில் நமக்கு அர்பன் ரூரல் கம்பேரிசன் இந்த டேட்டாவில் பண்ணோம் அப்படின்னா ரூரல் ஏரியாஸில் தான் IMR, அதாவது குழந்தைகள் இறப்பு விகிதம் இன்னும் அதிகமாகவே இருக்குது. ஓகே, ஸோ இதனாலேயே நமக்கு நேஷ்னலாக நமக்கு ஓவரால் அந்த கண்ட்ரி ஆவரேஜ் பார்த்தோன்னா அதுவுமே இன்னும் அதிகமாக தான் தெரியும். ஸோ நமக்கு ரூரல் ஏரியாஸில் இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம், ரூரல் ஏரியாஸில் ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் அதனுடைய எஃபிகசியை இன்னுமே அதிகப்படுத்தணும். ஓகே, நெக்ஸ்ட் ரீஜனல் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஃபெடரல் டைவர்ஜன்ஸ். ஸோ இது நம்ம பார்த்தோம் இல்லையா, நேஷனல் ப்ளஸ் நமக்கு ஸ்டேட்ஸ் வைஸ். ஓகே, கேரளா இட் லீட்ஸ் த நேஷன் வித் த லோவஸ்ட் நேச்சுரல் growth rate of 3.9 and a single digit IMR of 8, the lowest in India. ஸோ கேரளா தான் இதில் லீடிங்கில் இருக்குது. நேச்சுரல் growth ரேட்டும் கம்மியாக இருக்குது, 3.9, அதாவது பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிறது கம்மியாக இருக்குது. வேரஸ் IMR இன்ஃபென்ட் மார்டலிட்டி ரேட் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிஜிட்டில் 8ல் இருக்குது. ஸோ லோவஸ்ட் இன் இந்தியா. இந்தியாவில் ஹெல்த் கேர் சிஸ்டம் அந்த அளவுக்கு, கேரளாவில் ஹெல்த் கேர் சிஸ்டம் அந்த அளவுக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிறத இது காட்டுது. ஓகே, அண்ட் தமிழ்நாடு நெக்ஸ்ட் இருக்கு. இட் ஃபாலோஸ் க்ளோஸ்லி இன் வாட் செகண்ட் பொசிஷன் அமங் லார்ஜஸ்ட் ஸ்டேட்ஸ், போஸ்டிங் அண்ட் NGR நேச்சுரல் growth rate of 4.8 and an IMR of 11. ஸ்டில் நம்மளுமே தமிழ்நாடு பொறுத்த வரைக்குமே IMR வந்து டபுள் டிஜிட்ல தான் இருக்கு, பட் ஸ்டில் பெட்டர் தென் மெனி அதர் ஸ்டேட்ஸ். ஓகே, அண்ட் ஸ்மாலர் ஸ்டேட்ஸ் அண்ட் UTs பொறுத்த வரைக்கும் கோவா வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. கோவாவுடைய நேச்சுரல் growth ரேட்டுமே 4.2 மெயின்டைன் ஆகுது அண்ட் இட்ஸ் IMR is of 11. Similarly like Tamil Nadu. Okay, and UT பார்க்கும்போது அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலண்ட்ஸ் லீட் வித் an NGR of 4.1 and an IMR of 9. ஓகே, ஸோ இந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஒன். நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம். See, SC refers UAPA bail curbs question to larger bench. So finally நமக்கு UAPA again, அதாவது அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் ஆஃப் 1967 இப்போ லார்ஜர் பெஞ்சுக்கு ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதை பற்றி நம்ம ஆல்ரெடி டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். ஸோ இட்ஸ் அன் ஆன்டி டெரர் லா ஆஃப் த கண்ட்ரி. கரெக்டாக வன்முறைக்கு தீவிரவாதத்துக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம். அண்ட் இதில் பெயில் லாஸ் பொறுத்த வரைக்கும் நியர்லி இம்பாசிபிள், ரொம்ப ஸ்ட்ரிஞ்சன்ட் பெயில் கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் ஈவன் இண்டிவிஜுவல்ஸ் கேன் பி டெசிக்னேட்டட் as வாட் டெரரிஸ்ட். ஸோ இதெல்லாம் இதில் இருக்கக்கூடிய மேஜர் ப்ரொவிஷன்ஸ். ஓகே, ஸோ வாட் இஸ் அ கோர் ரெஃபரன்ஸ், நமக்கு வந்து 2 ஜட்ஜ் பெஞ்ச் வந்து இந்த கேஸை ஒரு லார்ஜர் பெஞ்சுக்கு ரெஃபர் பண்ணியிருக்காங்க. இந்த பெயில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இதை வந்து ஃபர்தராக இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு. அண்ட் ஆஸ் ஆஃப் நவ் இந்த 2020 டெல்லி ரயாட்ஸில் அக்யூஸ்டான இண்டிவிஜுவல்ஸ்க்கு ஒரு இன்டரிம் பெயில் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஓகே, கிராண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ நவ் த மெயின் கோர் கொஸ்டின் என்ன, the larger bench will have to decide about prolonged imprisonment and trial delays
அண்ட் த ஸ்ட்ரிக்ட் பெயில் கர்ப்ஸ். ஓகே, ஸோ இதை பற்றி தான் நமக்கு ஒரு மேஜர் கொஸ்டினாக இருக்குது. அண்ட் இதை பற்றின இதுக்கு தான் வந்துட்டு நமக்கு லார்ஜர் பெஞ்சுக்கு ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். முன்னாடி நமக்கு ஜான்வரி மந்த் கொடுத்த ஒரு ரூலிங்கில் பெயில் வந்து டினை பண்ணியிருப்பாங்க. வேறஸ் இப்போ மே மந்தில் ஒரு கேஸ் ரூலிங்கில் என்ன சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி அக்யூஸ்ட் விதவுட் ட்ரையல் வந்து அவங்கள வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறது, தட் இட் செல்ஃப் இஸ் அ பனிஷ்மெண்ட். அண்ட் யூஏபிஎம் கீழே கன்விக்ஷன் ரேட்டே ரொம்ப லோவாக தான் இருக்குது. ஸோ அவங்களுக்கு ட்ரையல்ஸும் கண்டக்ட் பண்ணாமல் பெயிலும் கொடுக்காம இருக்கிறதுங்கிறது இட் இஸ் கோயிங் அகெயின்ஸ்ட் தேர் ஃபண்டமெண்டல் ரைட் ஆஃப் ஆர்டிகல் 21 அப்படிங்கிறத சைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு ஜட்ஜ்மெண்ட்டுக்கும் கொஞ்சம் வந்து கான்ட்ரவர்ஷியலாக இருக்குது. அதாவது ஒரு பக்கம் பெயில் டினை பண்ணுறோம் பிகாஸ் இட் இஸ் that particular individual has been arrested under UAPA அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் we are comparing it with article 21, it is affecting our fundamental right அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இட் இஸ் creating a kind of institutional fidelity அப்படிங்கிறத எம்ஃபசைஸ் பண்ணி தான் ஜட்ஜ் வந்து இதை லார்ஜர் பெஞ்சுக்கு ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஓகே, so what are the key provisions of UAPA? Section 43D clause 5 அதில் தான் என்ன சொல்லியிருக்கு, it creates a high barrier for bail by stating that a judge cannot release an accused if the prima facie case against them appears true. Okay, so நமக்கு யூஸ்வலாக இருக்கக்கூடிய ரூல் என்ன, bail is the rule, jail is an exception. அதுதான் எஸ், அந்த குற்றவாளியா அவங்கள தீர்மானம் பண்ற வரைக்குமே அவங்கள இன்னசென்ட் அப்படின்னு சொல்லி தான் ப்ரிசியூம் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கு நார்மலா ஒரு சட்டத்துல அரெஸ்ட் பண்றது கீழே. வேரஸ் யூஏபிஏ சட்டத்துக்கு கீழே அரெஸ்ட் பண்ணும்போது இது என்ன ஆயிருது, தே ஆர் ப்ரெசியூம்டு டு பி கில்ட்டி. ஸோ நமக்கு ட்ரையல்லாம் கண்டக்ட் பண்ணி அவங்க வந்து நிரபராதின்னு அதுக்கப்புறம் தான் இன்னசென்ட்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து இந்த பெயில் ரிலேட்டட் எல்லாமே வருது. ஸோ அந்த இடத்துல இந்த பெயில் இஸ் த ரூல், ஜெயில் இஸ் த எக்ஸெப்ஷன், ப்ரிசம்ஷன் ஆஃப் இன்னசென்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இட் டேக்ஸ் அ பேக் சீட். ஸோ it creates a what, high barrier for bail. Section 43D clause 5. So it is shifting the burden. நமக்கு ரெகுலர் கிரிமினல் லால ப்ரெசியூம் பண்றது இன்னசென்ஸ் தான் ஃபர்ஸ்ட். வேரஸ் யூஏபிஏ ப்ரொவிஷன்ஸ்ல அக்யூஸ்ட் வந்து அந்த சார்ஜஸ் வந்து கிடையாது அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ பர்டன் லைஸ் ஆன் தி அக்யூஸ்ட். அண்ட் நமக்கு இந்த கேஏ நஜீப் கேஸ்ல தான் வந்துட்டு முன்னாடி என்ன சொல்லியிருப்பாங்க, கான்ஸ்டியூஷனல் கோர்ட்ஸ் வந்து இந்த மாதிரி பெயில் கிராண்ட் பண்ணலாம், ட்ரையல் வந்து கண்டக்ட் பண்ணாத பட்சத்தில் அவங்களுடைய ஆர்டிகல் 21 வயலேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வலியுறுத்தி தான் நமக்கு சொல்லியிருந்திருப்பாங்க. ஓகே, ஸோ வில் ஹாவ் டு வெயிட் அண்ட் சி ஒரு லார்ஜர் பெஞ்ச் வந்ததுக்கப்புறம் இந்த சட்டம் மாற்றப்படுதா, அதுக்கேற்ற அமெண்ட்மெண்ட்ஸ் எதுவும் கொண்டு வராங்களா அப்படிங்கிறது. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஒன். நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க, ஸ்மார்ட் பார்டர் ப்ராஜெக்ட் செட் டு மேக் ஃப்ரண்டியர்ஸ் இம்ப்ரெக்னபிள். ஷா, ஓகே, நம்மளுடைய ஹோம் அஃபேர்ஸ் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஸ்மார்ட் பார்டர் ப்ராஜெக்ட், அதாவது நம்மளுடைய இந்தியா நிறைய பார்டர் ஷேர் பண்ணுறோம் இல்லையா, நிறைய நெய்பரிங் கண்ட்ரீஸோட நிறைய கிலோமீட்டர்ஸ் பார்டர் ஷேர் பண்ணுறோம். ஸோ அந்த பார்டர் ஏரியாஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் தான் இது. ஓகே, ஸோ இட் எய்ம்ஸ் டு பில்ட் அன் இன்டிகிரேட்டட் டெக்னாலஜி ட்ரிவன் பார்டர் செக்யூரிட்டி கிரிட். ஓகே, தட்ஸ் வை இட் இஸ் called as what, smart border project over the next year to make India's frontiers completely impregnable. So நமக்கு இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் உள்ள வராங்க, டெரரிஸ்ட் உள்ள வராங்க, இந்த மாதிரி நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் தடுக்கிறதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் தான் இது. அண்ட் ஓவராலாகவே ஆல்மோஸ்ட் ஒரு 6000 கிலோமீட்டரை கவர் பண்ணுறதுக்காக நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், எஸ்பெஷலி வித் பாகிஸ்தான் அண்ட் பங்களாதேஷ். அதுதான் வந்து நம்ம ஒரு மோஸ்ட் வல்னரபிள் இன்டர்நேஷனல் பார்டர் அப்படின்னே நம்ம பார்க்குறோம். ஏன்னா அங்கேருந்து வரக்கூடிய இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ், இல்லீகல் இமிகிரண்ட்ஸ், மைக்ரண்ட்ஸ் அப்படின்னு பார்க்குறது தான் ரொம்ப ஜாஸ்தி. ஓகே, அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிக்கல் ஸ்வீட், இது என்னன்னா நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணாமல் நம்ம டெக்னாலஜி ட்ரிவனாக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா. அப்போ என்னெல்லாம் ஃபர்தராக இருக்க போகுது, எப்படியெல்லாம் நம்ம அந்த பார்டர் கிரிட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து எக்விப் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூசிங் ஏரியல் ட்ரோன்ஸ் அண்ட் மைக்ரோ UAVs. ஓகே, drones and other aerial vehicles and the pioneer drone detection radars and drone detection radars and
radio frequency jammers, and then smart thermal cameras, AI enabled surveillance, then laser barriers and underground or underwater vibration sensors to plug physical terrain gaps such as riverine stretches. Okay, so இதெல்லாம் தான் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு கீழே நம்ம பண்ண போகிறது. நம்ம இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் ட்ரெடிஷ்னல் மெத்தட் அந்த வயர் ஃபென்சிங் இருக்கு இல்லையா, அதை மட்டும் டிபெண்ட் பண்ணி இல்லாமல் இது வந்து இட் இஸ் கோயிங் டு பி அ சாஃப்ட்வேர் பேஸ்ட் technology driven equipments. Okay, தென் டார்கெட்டட் த்ரெட்ஸ், இதெல்லாமே வந்து சரி பண்ணுறோம். அப்போ இந்த என்ன மாதிரியான த்ரெட்ஸ் எல்லாம் இது ஹேண்டில் பண்ண முடியும்? ஸோ சொன்ன மாதிரி இல்லீகல் இன்ஃபில்ட்ரேஷன் அண்ட் கிராஸ் பார்டர் ஹியூமன் மூவ்மெண்ட், பீப்புள் டு பீப்புள் மூவ்மெண்ட் அக்ராஸ் த பார்டர்ஸ், அது எல்லாமே வந்து நம்ம டிடெக்ட் பண்ணலாம். அண்ட் ஸ்மக்லிங் ஆஃப் நார்கோட்டிக்ஸ், திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது மூலமாக நமக்கு நாட் ஒன்லி பீப்புள் டு பீப்புள் மூவ்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது, கண்ட்ரோல் பண்ணுறது, we can also control the smuggling of narcotics, weapons, cattle and counterfeit currency. Yes, fake currency notes, அதையுமே நம்ம ஹேண்டில் பண்ணலாம். அண்ட் தென் மாடர்ன் செக்யூரிட்டி த்ரெட்ஸ், அகெயின் ட்ரோன் பேஸ்டு பேலோட் ட்ராப்ஸ், இல்லை சைபர் த்ரெட்ஸ், இல்லை ஹைப்ரிட் வார்ஃபேர், இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் லைக் சைபர் த்ரெட்ஸ் இதெல்லாமே இருக்குல்ல, இது எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜி தான் இது. ஓகே, அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் த டெரிட்டோரியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் கோஆர்டினேஷன் அப்படிங்கிறது ஒரு ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்க போகுது. ஸோ பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வி ஹாவ் திஸ் ரைட், அவங்களோட கோஆர்டினேட் பண்ணி நம்மளுடைய ஸ்டேட் போலீஸ், லோக்கல் ரெவென்யூ ஆஃபீஷியல்ஸ், பட்வாரிஸ், பஞ்சாயத்ஸ், டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ், இவங்க எல்லாருமே வந்து கோஆர்டினேட் பண்ணி தான் ஒர்க் பண்ண போகிறாங்க. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி அ ஷேர்டு டெரிட்டோரியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஒன். நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். India Cyprus elevate bilateral ties to strategic partnership in pact for defense cooperation. ஸோ நம்ம நியூ டெல்லிக்கு சைப்ரஸுடைய பிரசிடென்ட் வந்து நம்மளுடைய பிரைம் மினிஸ்டரை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ அங்கே நமக்கு நம்மளுடைய பைலேட்ரல் டைஸை ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பாக எலிவேட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆல்சோ டிஃபென்ஸ் ரிலேட்டடான பேக்டும் சைன் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு பைலேட்ரல் டைஸை ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பாக, அதாவது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்கோம். அண்ட் இதை நம்ம ரீசெண்டாக நிறைய பார்த்துருக்கோம். லைக் இந்தியா UAE, யூரோப்பியன் யூனியன், இந்த கண்ட்ரீஸ்லாம் கூட நம்ம டைஸ் வந்து எலிவேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்துருக்கோம். கரெக்டாக? ஸோ அதே மாதிரி இப்போது சைப்ரஸோடையும் பார்ட்னர்ஷிப் வந்து எலிவேட் பண்ணியிருக்கோம். அண்ட் டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன் ஃப்ரேம் ஒர்க், அதாவது ரெண்டு கண்ட்ரியுமே சேர்ந்து ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ரோட் மேப் ஃபார் டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன் டீல் சைன் பண்ணியிருக்காங்க. சைப்ரஸ் வந்துட்டு நமக்கு மிலிட்ரி ஹார்ட்வேர் இந்தியன் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியிலேருந்து ப்ரொக்யூர் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பியூர்லி டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தது. அடுத்து வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் செக்யூரிட்டி அலையன்ஸாக வந்து ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத காட்டுது. அண்ட் டிஃபென்ஸ் அண்ட் ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கான ஒரு MOU, இந்த டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி டைஸ் இன்னும் ஸ்ட்ராங் பண்ணுற விதமாக சைப்ரஸோடைய டிஃபென்ஸ் அண்ட் ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ் கிளஸ்டர் அண்ட் தி சொசைட்டி ஆஃப் இந்தியன் டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரர்ஸ் ரெண்டுமே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்தராக நமக்கு சைபர் செக்யூரிட்டி, மேரிடைம் டொமைன், எமர்ஜிங் டெக்னாலஜி, இது இந்த ஏரியாஸில் எல்லாமே வந்துட்டு கோஆப்ரேஷன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கோஆப்ரேஷன் அண்ட் கொலாபரேஷன். அண்ட் ஃபர்தராக ரெஸ்பெக்டிங் டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி, அதாவது ஓப்பனாகவே நம்ம பிரைம் மினிஸ்டர் டிக்ளேர் பண்ணது என்ன அப்படின்னா, ரெஸ்பெக்ட் ஃபார் ஈச் அதர் சாவரன்டி ஆஸ் வெல் அஸ் டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி. ஏன்னா உங்களுக்கே தெரியும் சைப்ரஸ்ல நிறைய டெரிட்டோரியல் இஷ்யூஸ் போயிட்டுருக்கு. எஸ்பெஷலி நார்தர்ன் சைப்ரஸை வந்துட்டு நமக்கு டர்க்கி வந்து லைக் நார்தர்ன் சைப்ரஸோட இஷ்யூ போயிட்டுருக்கு. அண்ட் அதை டர்க்கி வந்து பேக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுலாம் போயிட்டுருக்கு. ஸோ இந்த டைமில் தான் வந்துட்டு நம்மளுமே வந்து டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டியை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். அண்ட் ஆல்சோ கேட்வே டு த EU, அதாவது சைப்ரஸ் கூட நம்ம இந்த மாதிரி ஒரு பைலேட்ரல் டைஸை என்ஹான்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இட் வில் கிரியேட் அன் எசென்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் கேட்வே டு என்டர் யூரோப்பியன் யூனியன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். ஸோ எக்கனாமிக்கலி திஸ் அக்ரிமெண்ட் ஆர் திஸ் டீல் இஸ் சீன் அஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் ஃபார் இந்தியா. ஏன்னா ஆஸ் ஆஃப் நவ் சைப்ரஸ் தான் கவுன்சில் ஆஃப் யூரோப்பியன் யூனியனுடைய பிரசிடென்சி ஹோல்ட் பண்ணுது. ஓகே, அண்ட் ரீசெண்டாக நம்ம இப்போ பார்த்த மாதிரி FTA யூரோப்பியன் யூனியனோட கன்க்ளூட் பண்ணியிருக்கோமா, ஸோ அதுவுமே இருக்குது.
நெக்ஸ்ட் பாருங்க, ரீவைட்டலைசிங் ஐமெக் ப்ராஜெக்ட், அதாவது இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் எக்கானமிக் காரிடார், அந்த ப்ராஜெக்டை அகெயின் வந்து ரீவைட்டலைஸ் பண்ணணும். அதாவது அந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கான ஃப்ரேம் ஒர்க் என்ன அப்படிங்கிறதும் இது பண்ணியிருக்கோம். அண்ட் சைப்ரஸ் வந்து ஃபர்தராக ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஐமெக் குரூப்பிங் வந்து EU மெம்பர்ஸ்குள்ளேயே வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகே. அண்ட் தென் செக்யூரிங் வல்னரபிள் சப்ளை செயின், உங்களுக்கே தெரியும் நமக்கு இப்போ மிடில் ஈஸ்ட் வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ் வந்து எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சைப்ரஸ் வந்துட்டு அது ரிலேட்டடாக டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ், நம்மளுடைய குளோபல் லெவலில் இந்த கார்கோ டிராஃபிக்கை மேனேஜ் பண்ணுறதுக்கு, இல்லை கமோடிட்டி வந்து குளோபல் கமோடிட்டி மேனேஜ் பண்ணுறதுக்கு சேஃபாக செக்யூர் பண்ணுறது, இது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஃபெசிலிட்டிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஜியோ பொலிட்டிக்கல் பேலன்சிங் இந்த மெடிட்டரேனியன். எஸ், சைப்ரஸோட நம்ம டைஸ் வச்சிருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு அந்த மெடிட்டரேனியன் ரீஜனில் கொஞ்சம் நம்மளுடைய இந்தியாவுடைய இன்வால்மெண்ட்டை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணும், ஃபர்தராக காட்டும். அண்ட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டர்க்கியோட டாமினன்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா நார்தர்ன் சைப்ரஸையுமே அவங்க தான் இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து அந்த இடத்துல நம்மளுடைய இன்வால்மெண்ட் இருக்குங்கிறது ஸ்ட்ராட்டஜிக்கலி சீன் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. அண்ட் என்ஹான்சிங் பீப்புள் டு பீப்புள் கனெக்டிவிட்டி, இது என்னன்னா நம்ம பீப்புள் டு பீப்புள் மூவ்மெண்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும் அண்ட் ஆல்சோ பிஸ்னஸ் ரிலேட்டடாக எல்லாமே கொஞ்சம் ஸ்மூதன் பண்ணுறதுக்கும் ரெண்டு நேஷனுமே டிரெக்ட் கமர்ஷியல் ஃப்ளைட்ஸ் வந்து லான்ச் பண்ணுறதுக்காக முடிவு பண்ணியிருக்காங்க. அதாவது ஃப்ரம் இந்தியா டு சைப்ரஸ் ஒரு டிரெக்ட் ஃப்ளைட் ஃபெசிலிட்டி. ஓகே. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஒன். நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க, EC that is Election Commission announces Rajya Sabha polls for 24 seats on June 18. ஸோ June 18 வந்து ராஜ்ய சபா போல்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறதா இருக்காங்க எலெக்ஷன் கமிஷன். அண்ட் இதுக்கான கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன் அண்ட் ஃபர்தராக மெம்பர்ஷிப் எப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கான ப்ரொவிஷன் நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 80 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ராஜ்யசபாவுடைய ஸ்ட்ரென்த் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் கேப்ட் அட் 250. ஓகே. அண்ட் ஆஸ் ஆஃப் நவ் இப்போ இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா 245 மெம்பர்ஸ். அதில் 233 ரெப்ரசன்ட் ஸ்டேட்ஸ் அண்ட் UTs, 233 மெம்பர்ஸ். ஓகே. அது வந்து நமக்கு டியூட்டிஸ்னு பார்த்தா லெஜிஸ்லேச்சர் இருக்கக்கூடியது டெல்லி, புதுச்சேரி அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர். while 12 are nominated by the president. 12 people வந்து president வந்து nominate பண்ணுவாங்க for their contributions to art, literature, science and social service. ஓகே. ஸோ இப்போ நமக்கு இளையராஜா அவர்கள் இருக்காங்க இல்லையா, எஸ், அவங்கள கூட இதில் நீங்கள் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். இளையராஜா ராஜ்யசபா MP, கரெக்டாக? ஸோ அவங்களுமே அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனுக்கு தான் வந்து நம்ம பிரசிடென்ட் வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க. ஓகே. அண்ட் ராஜ்யசபா பொறுத்த வரைக்கும் லோக்சபா மாதிரி கிடையாது. இட் கேன் நாட் பி டிசால்வ். இட் இஸ் அ பெர்மனன்ட் ஹவுஸ். லோக்சபா கேன் பி டிசால்வ், கரெக்டா? whereas ராஜ்யசபா இஸ் அ பெர்மனன்ட் பாடி அண்ட் நாட் சப்ஜெக்ட் டு dissolution. ஓகே. அண்ட் members of ராஜ்யசபா are elected for a 6-year term with 1/3 of the members retiring every 2 years. அதாவது 2 வருஷத்துக்கு ஒருக்கா நமக்கு 1/3 members வந்து ரிட்டையர் ஆவாங்க. ஸோ ஒவ்வொரு மெம்பருக்குமே 6 year டேர்ம் இருக்கும். ஸோ ஆக்சுவலி அவங்களோட சைக்கிள் கன்க்ளூட் ஆகும்போதோ ஆர் அந்த பர்டிகுலர் MP வந்து ரிசைன் பண்ணுறாங்க இல்லை இறந்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துலையும் நமக்கு வந்து போல்ஸோ இல்லை பை போல்ஸ் இடைத்தேர்தல்களோ அந்த வேகன்சிஸை நிரப்புறதுக்கு வரும். அண்டு ராஜ்யசபா எலெக்ஷன்ஸை கண்டக்ட் பண்ணுறது எலெக்ஷன் கமிஷன் தான். ஓகேயா? அண்ட் சீட்ஸ் அலோகேஷன் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இட் இஸ் பேஸ்ட் ஆர் இட் இஸ் மென்ஷன்ட் இன் த 4th schedule of the constitution. It is based entirely on their respective population. For example, Uttar Pradesh population strength it will have more MPs than Kerala. ஓகே. அண்ட் ரீசெண்டாக கூட நமக்கு இந்த டீலிமிட்டேஷனில் அதனால இஷ்யூஸ் வந்து நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம், கரெக்டா? ஸோ லோக்சபாவில் எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகும், ராஜ்யசபாவில் எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகுன்றதெல்லாம் இருக்குது. ஸோ பாப்புலேஷன் பேசிஸில் தான் இது நமக்கு நடக்குது. தென் இன்டிரெக்ட் எலெக்ஷன், அதாவது ராஜ்யசபாவுடைய எலெக்ஷன் மெம்பர்ஸ் எலெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இட் இஸ் எலெக்டட் இன்டிரெக்ட்லி பை த பீப்புள். ஓகே. டிரெக்ட் எலெக்ஷன் பீப்புள் கிடையாது. ஸோ இன்டிரெக்ட்லி நமக்கு எலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ எலெக்டோரல் காலேஜ் யார் ஆக்சுவலி ஓட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தோன்னா எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ், அதாவது MLAs ஆஃப் தட் பர்டிகுலர் ஸ்டேட். அது தென் நாமினேட்டட் MLAs cannot vote. அதாவது நமக்கு எப்படி இப்போ நாமினேட்டட் MPs வந்து இருக்காங்க ராஜ்யசபாவில்
ராஜ்யசபாவில் நாமினேட்டட் எம்பிஸ் இருக்காங்கன்னு பார்க்குறோமோ, லைக்வைஸ் நமக்கு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ்லையுமே நாமினேட்டட் எம்எல்ஏஸ் இருப்பாங்க. பட் அவங்க இந்த ராஜ்யசபா எம்பிஸ்க்கான தேர்தலில் பங்கெடுத்துக்க முடியாது, அவங்க ஓட் பண்ண மாட்டாங்க. ஸோ எலக்டோரல் காலேஜில் நமக்கு எலெக்டான எம்எல்ஏஸ் மட்டும்தான் இருப்பாங்க. ஓகே, அண்ட் சிஸ்டம் ஆஃப் எலெக்ஷன் ஆஸ் யூஷுவல் கண்டக்டட் via system of proportional representation by means of a single transferable vote. ஸோ இது வந்து நமக்கு ஒரு ப்ரிஃபரன்ஷியல் பேசிஸில் வந்து நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க வந்து ஓட்டர்ஸ் வந்து ஓட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த எம்எல்ஏஸ் அவங்க கேண்டிடேட்ஸை ரேங்க் பண்ணுவாங்க ஆன் த பேசிஸ் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ். அதாவது இவங்க ஃபர்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் செகண்ட் ஒரு பர்சன், அதுக்கப்புறம் தேர்டு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரே இதில் வந்துட்டு ரேங்க் பண்ணுவாங்க. ஸோ ஒரு பர்சனுக்கு மட்டும் ஓட் பண்ணணும், அந்த ஒரு பார்ட்டிக்கு மட்டும் ஓட் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லாமல் அந்த ஒரு ஓட்டையே வந்துட்டு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ஒரு சான்சஸ். ஓகே, ஸோ தட் இட் டசன்ட் கெட் வேஸ்டட் அப்படிங்கிறது. ஓகே, so rather than voting for just a single candidate, MLAs are given a ballot sheet featuring all contesting candidates. So அந்த contesting candidates வந்து அவங்களுடைய preference basisல வந்து rank பண்ணுவாங்க. So first preference வந்து mandatory-ஆ பண்ணணும், so that vote will be taken as a valid one. Okay, so this is how Rajya Sabha election happens. ஸோ இதுதான் இப்போ நமக்கு June 18th வந்து நிறைய பைபோல்ஸ், நிறைய சீட்ஸ் வேகன்சிஸ் இருக்குது, அதுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, so yes, that's all about it, and that's all for today. Thank you so much for watching. See you tomorrow.